நண்பர்களே, இதுதான் சங்குமுக கடற்கரை, திருவனந்தபுரம், கேரள மாநிலம். இது கடற்கரையினுடைய காட்சி. மிக ஒரு அருமையான இடம். கோவளம் கடற்கரையை விட மிகச் சிறப்பான கடற்கரை இதுதான். கோவளம் என்பதை நம்பி போகாதீங்க. அங்கே வந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் கூட அளவு கிடையாது கடற்கரையில். இந்த கடற்கரைக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய கடற்கரை இருந்தாலும் நமது மெரினா கடற்கரை போன்றெல்லாம் இல்லை. ஆனால் பார்ப்பதற்கு மிக அழகான கடற்கரை. அதனுடைய காட்சிகள். சங்குமுக கடற்கரைக்கு முன்பாக இந்த ஹெலிகாப்டர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு போரிலே காப்பாற்றப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் இது ஒன்று தான் என்று சொல்லப்படுகிறது. இதான் சங்குமுக கடற்கரையினுடைய ஒரு பகுதி. அலை சீற்றத்தோடு காணப்படுகிறது. சங்குமுக கடற்கரை, திருவனந்தபுரம், கேரள மாநிலம். நண்பர்கள் நல்லா சுண்டல் சாப்பிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள் சுண்டல். இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க. சங்குமுக கடற்கரையில் கடல் கன்னியினுடைய உருவம் சிலையிலே சிற்பமாக தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பார்த்த ஹெலிகாப்டர் ஆர்ட்ஸ் கேலரி என்று சொல்லப்படுகின்ற மன்னர் காலத்தினுடைய புகைப்படங்களினுடைய தொகுப்புகள் அடங்கிய இடம். மிக அற்புதமான விஷயங்களை கண்டோம். திருவனந்தபுரம் ஆலிமலா சிவன் டெம்பிள். வீடியோ நீங்களும் போங்க பாங்க. கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற கோவளம் கடற்கரையின் கண்கொள்ளா காட்சி. சீறி பாய்கின்ற அலைகளை இங்கே கண்டுகளிக்கின்றீர்கள். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம மெரினா பீச்சுக்கு நிகர் கிடையாது. இந்தியா அதான் பார்க்குறேன்.
சீறி பாய்கின்ற அலைகளின் காட்சி, கோவலம் கடற்கரையின் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவர் எனது நண்பர் ஜலந்தர் அவர்கள், இவர் முனிராஜ் அவர்கள். எல்லோரும் ஒரு சுற்றுலாவுக்காக கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வந்திருக்கிறோம். காலையில் பத்மநாப சுவாமி ஆலய தரிசனத்தை முடித்துவிட்டு ஆலிமலை சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு மூன்றாவதாக இப்போது கோவலம் கடற்கரைக்கு வந்திருக்கின்றோம். இந்த இடம் பரசுராமர் கோவில் அமைந்துள்ள இடம். இந்தியாவிலே பரசுராமருக்கு என்று தனித்துவமான ஒரு ஆலயம் இருக்கிறது என்றால் கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. பழங்காலத்தினுடைய பொக்கிஷமாக இந்த கோவில் இருக்கின்றது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அட்டுக்கல் ஸ்ரீ பகவதியம்மன் ஆலயத்திலே இருக்கின்றோம். ஆலயத்தினுடைய நுழைவு வாயில் பகவதி அம்மனுடைய ஆலயத்தினுடைய முகப்பு பகுதி மிக பிரம்மாண்டமான ஹால் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி திருக்கோவில் அருகில் இருக்கின்ற குதிரை மாளிகா அப்படிங்கிற ஒரு அரண்மனையினுடைய காட்சி தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதற்கு பின்புறம் அங்கே சித்ராலயா இருக்கிறது, ஆர்ட் கேலரி. அதை முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு அங்கே போய் ஆர்ட் கேலரி பார்க்கலாம். அதை பார்த்துட்டு கூட இங்கே வரலாம். ஒரே டிக்கெட்டு தான், 100 ரூபா இதுக்கான டிக்கெட் வந்து வாங்குகிறாங்க. மிக அருமையான ஒரு இடம். அந்த காலத்தில் மன்னர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை பற்றிய பல விஷயங்கள் இதன் மூலமாக கற்றுக்கொள்ள முடிந்தது. இந்த அரண்மனை பற்றிய ஒரு சுவாரஸ்யம் சொல்லக்கூடாது, ஒரு துக்கமான சம்பவம் தான். இந்த அரண்மனையை 1000 தொழிலாளர்கள் சேர்ந்து 4 வருஷம் கட்டியிருக்காங்க. கட்டிய அந்த மன்னன் ஒரே வருடத்திலேயே இறந்து விட்டார். அதற்கு பிறகு இந்த மாளிகையானது, இந்த அரண்மனையானது மூடப்பட்டு விட்டது. சமீப காலங்களுக்கு முன்பு தான் இப்போ மக்கள் பார்வைக்காக திறந்திருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, தெற்கு வாசல் மன்னர்களுக்கு ஆகாது. அந்த தெற்கு வாசல் இந்த மாளிகைக்கு மெயின் கேட் இருக்கிறதுனால அதனுடைய விளைவு அந்த மன்னனுடைய மரணத்துக்கே காரணமாகிவிட்டது. ஒரு வருஷத்திலேயே இந்த அரண்மனை பயன்படாமல் போய்விட்டது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த கிழக்கு வாசலிலே இருக்கின்ற ஒரு கடிகாரம் மன்னர் காலத்திலே கட்டப்பட்டது. அங்கு 2 ஆடுகள் இருக்கின்றது. ஆடுகளுக்கு மேல் ஒரு மனிதனுடைய முகம் இருக்கின்றது. குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த ஆடுகள் விலக அந்த மனிதனுடைய ஒளி எழுப்பப்படுகிறது. திருப்பி சரி பண்ணுறதுக்கு ஆடு இல்லை. அதற்கு பிறகு சில காலங்களுக்கு பிறகு எலக்ட்ரானிக் விஷயமா சில கையாண்டு இப்போது இந்த நிலையில் இருக்குது. அது எலக்ட்ரானிக் முறையிலே கடிகாரத்திற்கான ஒரு வரலாறு வருவதாக ஒரு அன்பர் கூறினார். இது அந்த கடிகாரத்தினுடைய ஒரு அற்புதமான நிகழ்வு. இது பத்மநாப சுவாமி ஆலயத்தினுடைய கிழக்கு வாசல் மெயின் என்ட்ரன்ஸ். இது
இரண்டாம் நாள் விஜயத்தின் போது மெயின் என்ட்ரன்ஸ் கிழக்கு வாசல் அந்த கோபுரத்தின் அருகிலே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. நன்றி, வணக்கம்.